ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் 110ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து இதுவரை நடந்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நூல் 3, புத்தர் எவற்றை போதித்தார். அது கீழே அது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 4வது பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சென்ற வாரம் நம்ம பார்த்தது பிரம்மத்தோடு ஐக்கியமாவதை அடிப்படையாக கொண்ட தம்மம் போலியானது. அதாவது பிலீஃப் இன் பிரம்மா இஸ் அ ஃபால்ஸ் தம்மா. சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் வேதாந்த தத்துவம். இந்த வேதாந்த தத்துவத்தில் தான் பிரம்மனை பற்றி அந்த காலத்தில் ஒரு பரவலான கருத்து இருந்தது. அதை எதிர்த்து புத்தர் அவருடைய விளக்கத்தை வச்சுறார். அதில் தான் அந்த வேதாந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஆன்மா இறந்த பிறகு பரபிரம்மம் அப்படிங்கிற அது பிரம்மனோட போய் சேர்ந்துரும். அது பிரம்மனோட போய் சேர்ந்துருச்சுன்னா அது மோட்சம் அடைஞ்ச மாதிரி, முக்தி அடைஞ்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொடுக்கறது தான் வேதாந்தம். ஸோ நம்ம வாழ்க்கையோட பர்பஸே பிரம்மனோட போய் இணையறது தான் அப்படிங்கிற ஒரு தத்துவம். இதில் பிரம்மன் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புத்தர் பல்வேறு விளக்கங்கள் மூலம் சென்ற வாரம் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ இந்த வாரம் ஆன்மா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அதுக்கான விளக்கங்களை அவர் கொடுக்குறாரு. அப்போ பிரம்மனும் இல்லை ஆன்மாவும் இல்லைன்னா வேதாந்தமே ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய அடிப்படை. அப்போ இந்த வாரம் நம்ம ஆன்மாவில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல, இதை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 8 தலைப்புகள் உள்ள இந்த பகுதி 4ல் இது 4வது பகுதி. ஆன்மாவில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட ஒரு மதம் யூகத்தின் அடிப்படையிலானது. அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஒன்லி அ ஸ்பெக்குலேஷன். ஏன்னா யாருமே ஆன்மாவை பார்த்ததில்லை, ஆன்மா கூட பேசினதில்லை, ஆன்மாவை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாருமே பார்த்துராத ஒரு பொருள் தான் ஆன்மா. அதை பற்றி தான் அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க அந்த தத்துவத்தில். ஆனால் இந்த ஆன்மாவுக்கு பதிலாக உண்மையிலே நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தர் கூடவும் இருக்கிறது என்னன்னா மனம். ஆனால் இந்த மனசையும் ஆன்மாவையும் போட்டு ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. மனம்ங்கிறது ஆன்மாலேருந்து வேறுபட்டது. ஏன்னா அவங்க சொல்கிற ஆன்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் மனம் கிடையாது. ஆன்மா அப்படிங்கிறது எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு நம்பிக்கை அது. அதனால ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட ஒரு மதமுமே எந்த ஒரு பயனையும் கொடுக்க போகிறதில்ல. அது மூட நம்பிக்கைகள் மட்டும்தான் உருவாக்குது. புத்தருடைய வாதம் இந்த மாதிரி மேலோட்டமாக அவர் ஆன்மாவை எதிர்த்து பேசல, பல்வேறு கோணங்களில் அதை விளக்குறார். ஏன்னா கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு காணப்பட்டதோ அந்த அளவுக்கு ஆன்மா மீதான நம்பிக்கையும் அந்த காலத்தில் காணப்பட்டது. அதனால தான் பிரம்மன் ப்ளஸ் ஆன்மா இது ரெண்டும் இணையிறது தான் ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு அத்தனை தத்துவ ஞானிகள் இருந்தாங்க, துறவிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய தத்துவத்தை பிரச்சாரம் செய்து அதையொட்டி நிறைய சடங்குகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த பிராமண மதத்தோட அடிப்படை ஆன்மா தான் இருந்தது. அதுக்கு ஆத்மா அல்லது ஆத்மன் அப்படின்னு பேர். இந்த பிராமண மதத்தோட போதனை என்ன அப்படின்னா, ஆன்மாங்கிறது உடல்ல இருந்து ஒரு தனியாக இயங்கக்கூடியது. நம்ம உடம்பு கூடயே இருக்கும், உடம்புக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்மாங்கிறது தனியாக இயங்கக்கூடிய ஒரு பொருள். இது பிறந்த கணம் முதல் உடலுக்குள்ளே இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு பிராமண மதத்தோட சார் போதனை. ஸோ வால்யூம் வாய்ஸ் கேட்காத மாதிரி இருக்கு சார். அப்படியா சார்? ஓகே. வாய்ஸ் கேட்கல சார். இப்போ சார்? இப்போ கேக்குதா சார்? சார் ஓகே சார், எனக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை சார். வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிறாங்க சார், சாட்டில் போடுறாங்க சார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க சார். சரிங்க சார். ஓகே. இப்போ பிராமண மதத்தோடைய போதனை இதுவாக தான் இருந்தது. அதாவது பிறந்ததுலேருந்து உடம்பு கூடவே ஒரு ஆன்மா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆன்மா பற்றிய நம்பிக்கை
அந்த ஆன்மாவோட சேர்ந்து இன்னும் நிறைய நம்பிக்கைகளையும் சேர்த்து அந்த காலத்துல போதனையா இருந்தது. இப்போ இன்னமும் ஆன்மா நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆன்மாங்கிறது அழிவற்றது. அது வந்து மனுஷன் இறக்கும்போது உடல் தான் இறந்துருமே ஒழிய ஆன்மா வந்து அப்படியே, அது ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அது ஆன்மா வந்து உடல்ல இருந்து வெளியேறி அது வேற உடம்புக்கு போயிடுது. உடல் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாக்கு வந்து ஒரு ஆடை மாதிரி. எப்படி ஆடை மாத்திக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு உடம்பா மாத்திக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்மா பத்தின ஒரு நம்பிக்கை. அதுவும் இந்த ஒரு உபனிஷத்துல உபநிடதத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, when the self becomes weak and senseless, as it were the organs come to it. அதாவது ஒரு இறக்கும் பொழுதுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா எப்படின்னா தலை வழியாவோ அல்லது உடல்ல ஏதோ ஒரு வழியாவோ அது வெளியேறிடுமா. ஆத்மா வெளியேறிட்டு அது போய் இன்னொரு உடம்புக்குள்ள வந்துடும். இதுதான் ஆன்மா பற்றிய ஒரு கருத்து. புத்தர் இந்த கருத்தை நம்பினாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா புத்தரோட தத்துவத்துல ஆன்மா வந்து மையமாகவே கிடையாது. ஆன்மா இல்லை அப்படிங்கிற கருத்து தான் மையமாக இருந்தது. அதாவது அனாத்தா, ஆன்மா அற்ற நிலை. ஸோ தம்மத்தில் பார்த்தீங்கன்னா அனிச்சா, அனாத்தா, துக்க அப்படின்னு மூணு தான் இருக்கும். அதில் அனாத்தாங்கிறது மைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது அனாத்தா அப்படிங்கிறது ஆன்மா இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய போதனையே. அப்போ ஆன்மாவை புத்தர் நம்பவில்லை. ஏன்னா உடம்புக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆன்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு போதனை இருந்ததுன்னா அதை ஒட்டி நிறைய கேள்வி வருது. அப்படின்னா அது என்ன? அது எங்கிருந்து வந்தது? உடல் இறந்த பிறகு அது என்னவாம் ஆகுது? எங்க போகுது? அது போற இடத்துல எவ்வளவு நாள் இருக்கு? அதன் பிறகு அது வேற எங்க போகுது? எப்படி போகுது? இப்படின்னு நிறைய அதை தொட்டி கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெளிவான பதில் கிடைச்சதுன்னா அப்போ நம்ம ஒத்துக்கலாம் அது ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடல் இறந்த உடனே ஆன்மா அதுல இருந்து கிளம்பிடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஆன்மா எங்க போகுது? இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு புத்தர் அந்த காலத்துல ஆன்மா மீது நம்பிக்கை கொண்டவர்கள்கிட்டயும் ஆன்மாவை பற்றி போதித்து கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்கள்கிட்டயும் அவர் போய் அந்த கேள்வி கேட்கிறார். ஆனா எந்த ஒரு கேள்விக்குமே தெளிவான விளக்கம் அந்த காலத்துல யாருமே கொடுக்கல. அப்போ இந்த ஆன்மா பற்றிய நம்பிக்கை ஒரு தெளிவற்று இருக்கிறது அப்படிங்கிறத புத்தர் விளக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க கிட்ட எப்படி விளக்க முடியும் அப்படின்னா, புத்தருடைய பாணியே எப்படின்னா கேள்வி பதில் தான். ஒரு கேள்வி கேட்டு கேட்டு பதில் வர வைப்பார். அதன் மூலமா தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைப்பார். So, அதே மாதிரி இந்த ஆன்மா பற்றிய புரிதலையும் கேள்வி பதில் மூலம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஆன்மா பற்றிய நம்பிக்கை உள்ளவர்கள்கிட்ட ஆன்மாவோட உருவம் என்ன, அதனோட ஷேப் என்ன, அதனோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆன்மா பற்றி சொல்கிறீங்க இல்லையா? ஆன்மா இருக்கு, அது கூடவே இருக்கு, அதுக்கப்புறம் அது இறந்த பிறகு வெளியில் போயிடுது அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களே ஆன்மாவை பற்றி. அப்போ அதனுடைய ஷேப் என்ன, அதனோட சைஸ் என்னன்னு கேட்குறாரு. புத்தர் அனந்தர்கிட்ட சொல்லும்போது இதை பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி ஆன்மா பற்றி நான் கேட்குறேன் நிறைய பேர்கிட்ட. ஆனா, எல்லாருமே வெவ்வேறு கருத்துக்கள தான் சொல்றாங்க அப்படின்னு அவர் விளக்குறார். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆன்மாக்கு உருவம் இருக்கு. ஆனா, அது ரொம்ப மைன்யூட், ரொம்ப சின்னது. கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கும். ஆனா, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது வந்து எல்லையற்றது. ஆனா, சின்னதா இருக்கும். எங்கேயும் பரவி இருக்கும். ஒரு சிலர் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, அளவும் கிடையாது. ஆனா, அது இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆன்மா பத்தி சொல்றவங்களே எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா சொன்னாலும் பரவால்ல. அவங்களே அத வெவ்வேறு மாதிரி சொல்றாங்க. சரி. அத பற்றி அவங்க எப்படி தான் ஃபீல் பண்றாங்கன்னு கேட்டா, சரி இது வந்து ஆன்மாங்கிறது யார் கண்ணுக்கும் தெரியல. சரி அட்லீஸ்ட் அவங்களால உணர தான் முடியுது அப்படின்னா, சரி நீங்க எப்படி அத உணர்றீங்கன்னு கேட்கும்பொழுது, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஆன்மாவ என்னால ஃபீல் பண்ண முடியும். என்னோட ஃபீலிங் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, என்னோட ஆன்மாக்கு உணர்வும் கிடையாது. அதுக்கு வந்து புலன் அறிந்த அந்த நம்மளுடைய 6 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த புலன்களை அறிந்து கொள்ளக்கூடிய பண்பும் அதுக்கு கிடையாது. ஆன்மாக்கு உணர்வு கிடையாது. ஆனா, அதே சமயத்தில புலனறிவற்றதும் இல்லை. அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதுக்கு ஆன்மாக்கு உணர்வும் இருக்கு, புலனறிவும் இருக்கு. எல்லாத்தையும் அது ஃபீல் பண்ணும் ஆன்மா. அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கருத்துக்கள் அதுல இருக்கு. சரி. இறந்த பிறகு ஆன்மா வந்து உடல்லேருந்து வெளிய கிளம்பிடுதுன்னு சொல்றீங்க இல்லையா?
அப்ப அந்த வெளியில வரும்போது ஆன்மா வந்து கண்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அதையும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாதிரி பதில் சொல்றாங்க. ஒரு சிலர் தெரியுன்றாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு வேகான பதில்கள் தான் கிடைக்குது. வெவ்வேறான மாறுபட்ட பதில்கள் தான் கிடைக்குது. சரி, இறப்புக்கு பிறகு ஆன்மா வந்து எந்த உருவத்துல இருக்கும்? இப்ப அந்த உடல்ல இருக்கும்பொழுது, அந்த உடலோட உருவத்தோட இருக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். உடல் இறந்த பிறகு ஆன்மாவுக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு உருவம் இருக்கணும்ல, அது வெளியில போம்போது. அது எப்படி போகும்? என்ன மாதிரியான உருவம் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு 8 வகையான யூகங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா ரீஇன்கார்னேஷன் அதாவது சம்சாரா. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு வெளியில வந்த பிறகு, அப்படியே போய் இன்னொரு உடம்புல நுழைஞ்சிரும். அந்த ஏற்கனவே இருந்த உடல்ல இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் அது கணக்கு வச்சுக்கிட்டு, அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொரு உடம்புல சேர்ந்துரும். இது வந்து மறுபிறப்பு அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டு இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்கிற மாரி, ஆன்மா என்ன பண்ணுது, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு பூந்துடுது. இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பித்ராயனா. பித்ராயனா அப்படின்னா, அது வந்து வான்வெளிக்கு போயிடுது ஆன்மா. போயிட்டு அங்க வந்து நம்மளுடைய முன்னோர்களோட இருந்து கொஞ்ச நாள் இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு உயிரா இங்க பூமியில திருப்பி பிறப்பு எடுத்துரும் ஆன்மா. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில தேவர்கள், கடவுள்கள் இருப்பாங்க. அந்த கடவுள்களோட கடவுளா இந்த ஆன்மா போய் சேர்ந்துரும். அதுதான் மோக்ஷம். இன்னும் ஒரு சில கருட புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மாங்கிறது அந்த நபர் அவருடைய பாவ புண்ணியங்களுடைய கணக்குக்கு ஏத்த மாரி, நெறையா புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா, அது கொஞ்ச நாள் போய் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு, அப்புறம் திருப்பி அடுத்த பிறவிக்கு வரும். அவர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாருன்னா, அந்த ஆன்மா போய் நரகத்துல வாழ்ந்துட்டு, அப்புறம் திருப்பி அடுத்த பிறவிக்கு வரும். இப்படி ஒரு போதனை. இன்னொன்னு தான் அத்வைத்த வேதனைங்க போதனை என்னன்னா, அது வந்து ஆத்மா வந்து பிரம்மனோட அப்படியே பரபிரம்மத்தோட கலந்துடுது. அவ்வளோதான். ஆன்மா தனி, பிரம்மா தனின்னு கிடையாது. ஆன்மாவும் பிரம்மாவும் ஒன்று. அது 2ம் ஒண்ணா இணைஞ்சிரும். இன்னொன்னு என்னன்னா, சஸ்பெண்டட் அனிமேஷன். அதாவது கொஞ்ச நாளைக்கு ஆன்மா வந்து எந்த ஒரு உடலும் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். நம்மள சுத்தி. அப்புறம் புது ஒரு கரு உருவான உடனே அவங்க வயித்துக்குள்ள நுழைஞ்சிரும். இந்த இந்த மாதிரி ஒரு 8 வகையான விளக்கங்கள் ஆன்மா பத்தி. அப்புறம் இல்லைன்னா ஆன்மா வந்து எங்கேயுமே போகாது. ஆன்மாங்கிறது எங்கேயுமே ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டே இருக்கும். அது உடல் இறந்த பிறகு கூட அது பாட்டு அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். அது யார் கண்ணுக்கும் தெரியாது. இன்னும் அப்படின்னா ஆன்மா வந்து அப்படியே ஒரு ஆஹ், அது ஆன்மாக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது. அது தனியா ஒரு செப்பரேட் என்டைட்டி. உடல் இறந்த உடனே ஆன்மா வந்து ஆஹ், கலந்துருது. அதாவது அது ஒரு கண்ணுக்கு தெரியாம அப்படியே மாயமா மறைஞ்சிடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு 8 வகையான நம்பிக்கைகள் ஆன்மா பத்தி. இப்ப இது நம்ம கேட்கிற நம்பிக்கை அதுல ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு யூனிஃபார்மா சொன்னா கூட சரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. நமக்கு தான் அது தெரியல அப்படின்னு யோசிக்கலாம். இத பத்தி தெரிஞ்சவங்களே, தெரிஞ்சதா சொல்றவங்களே இத வெவ்வேறு மாதிரி சொன்னாக்கா எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? சரி, ஆன்மா வந்து உடல் இருக்கும் பொழுது அதுவும் இறந்துருமா ஒருவேளை அப்படின்னா, அதுக்கும் நிறைய பேர் யூகங்கள் தான் பதிலா இருந்தது. ஒரு சிலர் இறந்துருன்றாங்க, ஒரு சிலர் இறக்காதுன்றாங்க, அது பறந்துருன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பதில்கள். சரி, ஆன்மா இறந்த பிறகு வெளியில போயிடுது இல்லையா? போயிட்டு அந்த ஆன்மா எப்படி இருக்கும்? அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இல்ல ரொம்ப சோகமா இருக்குமா? அப்படின்னு கேட்டா, அதுக்கும் பிராமணர்களும், துறவிகளும் வெவ்வேறு பதில் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மா வந்து ரொம்ப துயரத்துல இருக்கும். அது வந்து அத அலைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படி. ஒரு சிலர் என்ன, இல்ல இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு சிலர் அது கலந்து மகிழ்ச்சியாவும் இருக்கும், துயரமாவும் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அது மகிழ்ச்சியும் கிடையாது, துயரம் கிடையாது. அத நம்ம விளக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி பல்வேறு தரப்பட்ட ஒரு விளக்கங்கள் அதுக்கு கிடைக்குது. இப்ப இந்த காலத்துலயும் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஆன்மா சாந்தி அடையதாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு. இப்ப ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன? ஆன்மா மேல நம்பிக்கை உள்ள மதங்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னா சோல் வந்து அப்படியே அலைஞ்சுகிட்டு இருக்கு உடம்பு இறந்த உடனே. அந்த சோல் போய் அமைதியா சாந்தி அடையும். அது அங்கேயும் இங்கேயும் துயரத்தோட அலைஞ்சுகிட்டு இருக்கும். இல்லைன்னா அடுத்த உடம்பு கிடைக்காம அலைஞ்சுகிட்டு இருக்கும். இல்லைன்னா அது போயிட்டு மோட்சத்திலேயோ இல்ல சாமி கிட்டயோ அது போய் சேர்ந்துடணும்.
இதை தான் வந்து அவங்க ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்றது, ஆத்மா சாந்தி அடைவதாக அப்படி சொல்றாங்க. ஆன்மா மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. இப்போ பௌத்தர்கள் நம்ம வந்து ரெஸ்ட் இன் பீஸுங்கிறத பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா ஆன்மா இருந்தால் தானே அது போய் ரெஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த காலத்துலேயும் ஆன்மாவை பற்றிய நம்பிக்கை தான் எல்லா மதங்கள்லையுமே கிட்டத்தட்ட இருக்கு. புத்தர் மட்டும்தான் அந்த காலத்துல ஆன்மாவை எதிர்த்து போதித்த ஒருத்தர். மீதி பேர் எல்லாருமே வந்து ஆன்மா, ஒரு சிலர் ஆன்மா வந்து நிரந்தரமாக இருக்கும், அது வந்து அழிவற்றது, அதுதான் வந்து சசத்தவாதம், அதாவது சனாதனம். ஒரு சிலர் என்ன பண்ணா ஆன்மா அழிவற்றது, நிகிலிஸ்டிக், அது வந்து ஆசீவகம். இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் இருந்தாலுமே எல்லாமே ஆன்மாவை ஒட்டி தான் இருந்தது. ஆனா புத்தர் இந்த ஆன்மாங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு போதிக்கிறார். இப்ப இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே புத்தர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, சுந்தாக்கு ஒரு ஒரு போதனை கொடுக்குறாரு. சுந்தா கம்மர புட்ட சுட்டா அப்படின்னு இருக்கு. இந்த சுந்தா யார் அப்படின்னா, சுந்தா தான் புத்தர் இறக்கும்போது கடைசியா சாப்பிட்ட அந்த உணவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காளான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து பன்றிக்கறி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுக்கர மாதவா அப்படின்னு பேரு. சுக்கர மாதவா அப்படின்னா பன்றிகள், அதாவது இந்த காட்டு பன்றிகள் போய் தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு காளான், சுக்கர மாதவா. அந்த காளான் தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. காளான் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து குடல் இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு கிளாஸ்ட்ரீடியம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. கிளாஸ்ட்ரீடியம் இன்ஃபெக்ஷன் தான் ப்ராபப்ளி அப்போ நடந்திருக்கும். அவருக்கு வந்து குடல் ரீதியான ஒரு இன்ஃபெக்ஷன், அதை ஒட்டி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தான் கடைசியில் புத்தர் இறக்குறாரு. அதுதான் அந்த வரலாறு சொல்லுது. அந்த சுந்தா அப்படிங்கிறவர் தான் அந்த கடைசி உணவை கொடுத்தவர். அவர்கிட்ட புத்தர் அளித்த போதனையே இதை பற்றியது தான். அதாவது பிராமணர்கள் துறவிகள் செய்யக்கூடிய அந்த சடங்குகள், அதை பற்றி அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய சடங்குகள் எல்லாம் செய்யறத பற்றி நான் ஒரு உரையாடல் தான் அங்கே நடக்குது. அப்போ சுந்தா ஆஹ், அவர் சொல்றார் சுந்தா கிட்ட, இந்த துறவிகளுக்கிட்டையும் பிராமணர்கள்கிட்டையும் நான் ஆன்மா பற்றின கேள்விகள்லாம் கேட்பேன். அப்போ அவங்க கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா நண்பர்களே அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவங்களும் ஆமாம், நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் உண்மை, மற்ற தத்துவங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு. அதற்காக அவங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களுக்கு ஒத்து போகணுமோ அப்படின்னோ, அல்லது என்னுடைய கருத்துக்களை விட உயர்ந்ததாக இருக்கணும்னோ நான் வந்து நினைக்கிறது கிடையாது. அது அவங்களுடைய கருத்து இருந்துட்டு போகுது. பட் அதனுடைய உண்மைத்தன்மையை தான் நான் ஆராயிறேன். ஸோ இதுதான் ஒரு நியூட்ரல் ஈக்வானிமிட்டி. புத்தருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய கருத்து தான் உயர்ந்தது அப்படின்னு அவர் எப்போதும் நினைச்சது கிடையாது. அவர் மற்றவங்க சொல்ற போதனைகளை போய் ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கிறார். அதுல உண்மை இருந்ததுன்னா, நன்மை இருந்ததுன்னா, ரெண்டும் இருக்கணும். அதுல வந்து அவங்க சொல்றதுல உண்மையும் இருக்கணும். அதே சமயத்துல அது வந்து மனித குலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை ஏற்றுக்குவார். அப்ப அந்த மாதிரி தான் இந்த ஆன்மா விஷயத்திலையும் போய் தேடுறாரு அவர். அப்ப அவங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கணும்னு அதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். அது அவங்களுடைய கருத்து. அது உண்மை இருந்தால் நான் ஏற்றுக்க போகிறேன், இல்லைன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தருடைய கருத்தை சொல்கிறார். புத்தருடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவின் இருப்பை குறித்து நிறைய எதிர்வாதங்கள் வைக்கிறார். அது என்ன மாதிரியான எதிர்வாதங்கள் வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா படைப்பு கடவுள் அப்படிங்கிற பிரம்மன் பற்றிய, ஈஸ்வரன் பற்றிய நம்பிக்கையை வந்து மறுக்கிறதுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சார் புத்தர். அதை தான் நம்ம கடந்த 2 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான வாதங்களை தான் ஆன்மாவை மறுக்கிறதுக்கும் புத்தர் பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லை, என்னன்னா இது கொஞ்சம் சீரியஸ் ஆனதும் கூட அப்படிங்கிறார். ஆன்மாவை பற்றி விவாதிப்பது கடவுளின் இருப்பை பற்றி விவாதிப்பது போன்ற பயனற்றது. எப்படி கடவுள் நம்பிக்கை எப்படி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதோ அதே மாதிரி தான் ஆன்மா நம்பிக்கையும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயமும் தம்மத்துக்கு எதிரானது. ஏன்னா தம்மத்தில் ரைட் வியூ, சம்மாதித்தி, எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய உண்மை தன்மையை ஆராயக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டு வர்றது தான் சம்மாதித்தி. அதுக்காக தான் நம்ம பௌத்தர்கள் வந்து நம்ம அந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறோம். சீலம் ஒழுக்கத்தோடு இருக்கணும், தியானம் செய்யணும், மைண்ட் வந்து பியூரிஃபை ஆகும். எந்த ஒரு விஷயத்தையும் உண்மைத்தன்மையை உணரக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ள மைண்டுக்குள்ள ட்ரைனிங் ஆகிடும். இதுதான் எண்வழி மார்க்கத்தோட அடிப்படை, அதுதான் தம்மம். அப்போ அந்த மாதிரி உண்மைத்தன்மையோட எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் ஏமாறவும் மாட்டாங்க.
இப்போ ஏமாத்துறதுக்கு ஒருத்தனும் ஏமாறுறதுக்கு ஒருத்தனும் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்காது, எல்லாரும் சமமாகவும் சகோதரத்துவத்தோடையும் பழகுவாங்க அப்படிங்கிறது தான் தம்மத்தோடைய அடிப்படை. அப்போ இங்கே பகுத்தறிவு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பிரைம். என்வழி மார்க்கத்தில் உச்சகட்டம்ங்கிறது ரைட் வியூ, சம்மாதித்தி. இந்த சம்மாதித்திக்கு எதிரான விஷயம்தான் இந்த கடவுள் நம்பிக்கை, ஆன்மா நம்பிக்கை. ஏன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அப்போ ஆன்மாவை நம்புவதும் கடவுளை நம்புறது மாதிரியே ஒரு மூட நம்பிக்கை. அதுவும் அது மட்டும் இல்லை, ஆன்மாவை நம்புவது கடவுள் நம்பிக்கையை விட ஆபத்தானது ஆன்மா. ஏன் அப்படின்னா, ஆன்மா ஒன்று இருக்கு அப்படின்ன உடனே அந்த ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்துறது. ஏன்னா ஆன்மாங்க தான் பாவ கணக்கு எடுத்துட்டு போகுது, பாவ புண்ணியத்தை. அப்போ அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து பூஜாரிகள் தேவைப்படுது. பூஜாரிகள் உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க, நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்து உள்ள புதுக்கி சடங்குகள் சம்பிரதாயங்களை நம்ம மேல புகுத்திடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த பூஜாரிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனோட லைஃபும் ஓடிடுது. இது அந்த காலத்துல பயங்கரமா இருந்தது. இப்போ இந்த காலத்துலயும் அது நிறைய இருக்கு. இந்த காலத்துல எவ்வளவு இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ இதை விட அதிகமா அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ புத்தர் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை அவர் சந்திச்சிருப்பாரு தெரியாது. இந்த காலத்துலயும் 16 இந்து சன்ஸ்கார் அப்படின்னு இருக்கு. சோழ சன்ஸ்கார்னு பேர். இந்த 16 சன்ஸ்கார்னா ஒரு குடும்பஸ்தன் அவன் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய சடங்குகள். ஆன்மாவை சுத்தமா வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து அவன் இறந்த பிறகு ஒரு மோட்சத்தை போய் சேரணும் அப்படின்னா அவன் இதெல்லாம் கடைபிடிக்கணும். என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, அந்த சோழ சன்ஸ்கார். ஒன்று கர்ப்பதான். அதாவது ஒரு பொண்ணு வந்து கர்ப்பம் அடைஞ்ச உடனே அந்த ஆரம்ப கர்ப்பத் காலத்திலே ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு பேர் கர்ப்பதான்னு பேர். இந்த கர்ப்பதான் பூஜை பண்ணா அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ள நல்ல ஒரு ஆன்மா உள்ள நுழையும். அந்த நுழைஞ்சிருக்கிற ஆன்மாவை சுத்தப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி தான் கர்ப்பதானா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தது கர்ப்பம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிற ஆன்மா வந்து நல்லபடியா வளரணுங்கிறதுக்காக பும்சவான் சன்ஸ்கார்னு பேர். பும்சவான். இப்போ இது இன்னமும் இப்பயும் அதுக்கான பூஜாரிகள்லாம் தனியா இருக்காங்க. இப்போ நாம எடுத்து போட்டிருக்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு பூஜாரி அவரை விளம்பரப்படுத்திக்கிறார். இந்த மாதிரி புன்சவான் பூஜைக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா நான் வந்து பூஜை பண்ணி தரேன் அப்படின்னு. அப்போ இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நம்ம கவனிக்கணும். அது முடிச்ச பிறகு லேட் பிரெக்னன்சி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தம், சீமாந்தோன்யன் அப்படின்னு. ஸோ சீமந்தம் நடத்துறது, அதுக்கும் நம்ம பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு சீமந்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பெயர் சூட்டுதல், நாமகரன். பெயர் சூட்டின உடனே அதுக்கப்புறம் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குமா, முதல் உணவு கொடுக்கறதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு அன்னபிரக்ஷான் பண்ணணும். இதெல்லாம் தான் ஆன்மாவை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சூடாகர்மா, முடி வெட்டுறது, அதை மொட்டை அடிக்கிறது, காது குத்துதல், முண்டன். முண்டன் சூடாகர்மா. இதுக்கும் இப்போ இன்னமும் முண்டன் ஃபங்க்ஷன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கைட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கு அதுக்குன்னு தனியாக பூஜாரிகள் இருக்காங்க, அவங்களாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகிறதுக்கு வித்யாரம்ப ஃபங்க்ஷன். அப்புறம் பூணூல் போடுறது, உபநயனா. அப்புறம் பூணூலை வந்து வருஷத்துக்கு ஒருக்க மாற்றணும். அது ஸ்ரவாணி, ஆணியா விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரவாணி. இது வந்து பிராமணர்கள் மட்டும் இல்லை, பிராமணர் அல்லாதவர்கள் அதை பார்த்து காப்பி அடித்து அவங்களும் பூணூல் போடுவாங்க ஆவணியா விட்டத்தில். அந்த மாதிரி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் சாகு மகாராஜுக்கு நடந்தது 1901. அப்போ வந்து கோலாப்பூர் மகாராஜாவா சாகு மகாராஜ் இருக்கிறாரு. சாகு மகாராஜ் வந்து ஒரு சூத்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு மகாராஜா அப்படின்னு அந்த காலத்தில் அவங்க வந்து அவர் சத்திரியர் கிடையாது அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி. அப்போது அவருக்கு வந்து அவருடைய அரண்மனையில் இந்த மாதிரி ஒரு ஷவானி ஃபங்க்ஷன் நடக்குது, அவரோட பூணூலை மாற்றி போடுற ஃபங்க்ஷன். அப்போ அங்கே போன பிராமணர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு வகையான வேதங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. ஒன்று புராண மந்திரம், இன்னொன்று வேத மந்திரம்னு. வேத மந்திரம் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் ஓதணும். பிராமணர்கள் பூணூல் மாற்றிக்கிறாங்கன்னா வேத மந்திரம் ஓதணும். பிராமணர் அல்லாதவர்கள் பூணூல் மாற்றுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து புராண மந்திரம் தான் ஓதணும். ஆனால் அந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, ராஜா தானே, ராஜாவை வந்து மகிழ்விக்கணுங்கிறதுக்காக வேத மந்திரம் ஓதிடுறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய பிராமணால் அசோசியேஷன்லாம் அவரை வந்து பிராமணர்கள் சங்கத்திலேருந்து தள்ளி வச்சிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுது. நமக்கு வந்து ஒரு கம்மியான மந்திரம் சொல்லணும், இவங்களுக்கு வந்து அதிகமான மந்திரம் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே
அப்பதான் வந்து அந்த பிராமணர்களுக்கு மன்னர்கள் கிட்ட இருந்து கிடைச்சக்கூடிய அந்த இனாம் எல்லாத்தையும் தடை பண்றாரு. தடை பண்ணிட்டு அப்பதான் வந்து அரசவையில ஃபுல்லாவே மன்னருடைய ராஜ பதவிகள்ல பிராமணர்கள் இருக்கிறத பார்க்கறாரு. பார்த்துட்டு அதுல 50% பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா கொண்டு வந்தது இந்த சாகு மகாராஜா தான். அதுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு பூணூல் நிகழ்ச்சி வந்து ஒரு பின்னணியில இருக்கு. அதன் பிறகு சாகு மகாராஜா தான் டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவரை வந்து வெளிநாட்டில் போய் படிக்க வச்சது எல்லாமே சாகு மகாராஜ். இந்த பூணூல் விஷயத்துல தான் அந்த சச்சரவே ஆரம்பிக்குது. சரி, அதுக்கப்புறம் கல்வி முடிச்சுட்டு வந்த உடனே சம்வார்த்தன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். டிகிரி வாங்கின உடனே அப்புறம் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், பிராமணனை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும். விவாக நடக்கும், விவாக ஃபங்க்ஷன். அது முடிச்ச பிறகு ஒருவேளை அந்த கப்பல் ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா கிரகப்பிரவேசம் நடக்கும். அதுக்கு பிராமணர் வந்து ஹோமம் பண்ணுவார், யாகம் பண்ணுவார். ஒரு வண்டி வாங்கிட்டாங்கன்னா உடனே வாகன பூஜா. அதுக்கு தனியா, அதுக்கு தனி பூஜாரிகள், அதுக்கு தனி அதே பூஜாரி வந்து அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. புதுசாக வாகனம் வாங்கினீங்கன்னா வாகன பூஜா பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அதுலேயும் இப்போ கிரகப்பிரவேசத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. மாடு கூட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க இல்லையா கிரகப்பிரவேசத்தில். இப்போ அப்பார்ட்மெண்ட்லலாம் எப்படி மாடு கூட்டு போக முடியாதுல்ல. அப்போ மாடு அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டு போகிறதுக்கு பதிலாக மாடு பொம்மை எடுத்துகிட்டு போய் அதை கிரகப்பிரவேசம் நடத்துகிறாங்க. இது அண்மையில் உண்மையிலே நடந்த சம்பவம், ஒரு நியூஸில் வந்தது. அப்போ அந்த அந்த அளவுக்கு அதில் ஒரு ஆழமான நம்பிக்கை, இந்த ஆன்மா வந்து சுத்தமாகணும், நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மா சாந்தி அடையணும், மோட்சத்துக்கு போகணும், நம்ம வீடு விளங்கணும், நல்லா இருக்கணும், சுபிட்சமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த நம்பிக்கைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பூஜை இருக்குது, சத்யநாராயண பூஜை. நியூ பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அது நல்லா செழித்து வரணும்னா லக்ஷ்மி பூஜை இல்லைனா கணபதி பூஜை, சத்யநாராயண பூஜைன்னு பேர். அதுக்கு தனியாக பூஜாரிகள். அது கூட அண்மையில் வந்து ஒரு ஒயின் ஷாப்பு திறக்கிறதுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மங்களூர்லேயே எங்கேயோ அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுச்சு. சரி, அப்புறம் கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டு, அது வந்து ஓய்வு பெறுதல், வனப்பிரஸ்தா. அந்த காலத்தில் வந்து கிரகஸ்தர்லேருந்து அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தா அவங்க வந்து துறவரம் போயிடுவாங்க. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அதை எப்படி பண்ணுறாங்க, எல்லா ரிட்டையர்டு பீப்புளுக்கு வனப்பிரஸ்தான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இறந்த பிறகு ஈமச்சடங்கு, அந்தியஷ்டம். ஈமச்சடங்கு பண்ணணும். இந்த அந்தியஷ்ட சம்ஸ்காரா அப்படின்னு பேர். அது என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா நல்லபடியாக போய் அதனுடைய பயணத்தை எடுத்துட்டு அடுத்த உலகத்துக்கு போகிறதுக்கு அதை வழி அனுப்பி வைக்கிறது தான் இந்த அந்தியஷ்ட சம்ஸ்காரா அப்படின்னு பேர். சரி, அது செத்ததோடு அதை விட்டாச்சுன்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. இறந்த உடனே அந்த முதல் 3 நாட்களில் பிண்ட தானம் கொடுக்கணும். அஸ்தியை கரைச்சிட்டு. அந்த அஸ்தி கரைக்கிறதுக்கு கூட என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த அந்த பானையை உடைக்கிறது எதுக்குன்னா, அது வந்து அந்த ஆன்மா அவரை விட்டு வெளியில் போகிறத குறிக்கிறது தான் பானையை உடைக்கிறது. சாம்பலை கொண்டு போய் கரைக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த அதே உடம்புல அந்த ஆன்மா திரும்பி கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை கரைச்சிடுறாங்க. ஆன்மா திரும்பி அதுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்மா ஒட்டியே நம்பிக்கை இருக்கும். பிண்டதானமும் அந்த ஆன்மா வந்து அது போய் மோட்சத்தை போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு சாப்பாடு இருக்காது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு பிண்டதானம். அதோட விட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இறந்தவங்களை வச்சு அந்த ஆன்மாவுக்கு சாந்தி அடையிறதுக்காக ஸ்ரத்தா, அதாவது திதி, சிரார்த்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் வழக்கங்கள். இதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து பௌத்தம் ஏற்கும் பொழுது ஒரு 22 உறுதிமொழிகள் சொல்லும்போது அதில் ஒரு உறுதிமொழி இதை சொல்லும், நான் பிண்டம் அளிக்க மாட்டேன், ஸ்ரார்த்தம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா இது வந்து பௌத்தத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. ஆன்மா இருந்தால் தானே. அப்போது ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும், அதுக்கப்புறம் இறந்த பிறகும், அப்புறம் திருப்பி அப்படியே ரிப்பீட்டு. அப்புறம் அடுத்த குழந்தை பிறந்த உடனே இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தனுடைய கட்டுப்பாடு வந்து பூஜாரிகள் கையில் போயிடுது, இந்த ஆன்மா பற்றிய நம்பிக்கை. அதனால தான் ஆன்மா பற்றிய நம்பிக்கை வந்து கடவுள் நம்பிக்கையை விட ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா கடவுள்னாலும் கடவுள் அப்படின்னு நம்புவார், அவர் நேராக வந்து எதையும் நம்மள கிட்ட பேசிட போகிறதில்ல. ஆனால் நடுவில் ஒருத்தர் பூஜாரியை வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா நம்பிக்கை இருக்கிறதுனால ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு, ஆன்மா வந்து போய் சாந்தி அடையணும், மோட்சம் அடையணுங்கிறதுக்காக ஒரு பூஜாரியை வச்சு நிறைய சடங்குகள் செய்யும் பொழுது மனுஷன் ஏமாத்தப்பட்டுடுறான். சிந்தனை சுதந்திரமே தடைபட்டு போகுது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா என்னைக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து அவங்ககிட்ட தான் டேட்டு கேட்கணும். நம்ம சௌகரியத்துக்கு வச்சிட முடியாது. அது மண்டபம் காலியாக இருக்கே அன்னைக்கு போய் கல்யாணம் பண்ணலான்னா முடியாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், அன்னைக்கு தான் பண்ணணும். அன்னைக்கு பார்த்தா மண்டபம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், அதிக பணம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணணும். இது இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும், அப்புறம் இறந்த பிறகும் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் கடனாளியாக மாறிடுது. இந்த ஃபங்க்ஷனை வந்து சரியாக பண்ணலை, அது வந்து முறைப்படி பண்ணலைன்னு பங்காளியெல்லாம் பகையாளியெல்லாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை ஒட்டி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள், இன்னும் ஒன் பை ஒன்னாக மூட நம்பிக்கைகள் சேர்ந்துடுது. அதனால உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆந்திராவில் 2 ப்ரொஃபஸர்ஸு, அவங்க அவங்க வந்து தீவிர ஆன்மா நம்பிக்கை உள்ளதுனால அவங்க பிள்ளைங்களோட மண்டையை வந்து 2 பொண்ணுங்க அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. அந்த ஆன்மா வந்து வெளியில் வந்து அவங்களுக்கு மறுபடியும் உயிர் தெழுந்துருவாங்க அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இந்த ஆன்மா நம்பிக்கையினால வருது. அதனால தான் அதை ரொம்ப ஆபத்துன்னு புத்தர் சொல்றார். அப்புறம் இதனால ஏமாத்தப்படுறோம். அப்போ ஏமாத்தப்படும் போது என்ன ஆகுது, இந்த ஆன்மா இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது. எப்படின்னா, ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவன் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானோ அவன் கஷ்டப்படட்டும், அவன் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், அது அவன் தலையெழுத்து, சாமி அவன் மேலே எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறான் சிம்பிளா. ஏன்னா ஆன்மா தான் டிரான்சிஷன், போன ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்துக்கு நடுவில் வர கணக்கு புக்கு வந்து ஆன்மா. அப்போ ஒருத்தன் இந்த இந்த ஜென்மத்தில் வந்து இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறான் அப்படின்னா, அவன் போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கான், அதனால அவன் சௌகரியமாக வாழ்கிறான் அப்படின்னு இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளும் ஒரு உளவியலை இது கொடுத்துருது இந்த ஆன்மா. ஸோ கஷ்டப்படுறவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது, கஷ்டப்படுறவன் தான் அதை எந்திரிச்சு நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும்னு தோணாது. நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ நம்ம இப்படி தான் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவனே அதை ஏற்றுக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக ஆபத்தை ஆன்மா பற்றிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வாதங்கள், அது மட்டும் இல்லை. இப்போ இந்த வாதங்கள்லாம் வச்சு புத்தர் வந்து ஆன்மாவை ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்கலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தர் ஆன்மா பற்றி எதுவுமே கருத்து தெரிவிக்கல, புத்தர் ஆன்மாவை மறுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை, அவர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கடவுளுக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. கடவுளை பற்றி கூட புத்தர் வந்து ஒன்றும் சொல்லலைன்னு. ஆனால் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம், படைப்பு கடவுளை பற்றி எப்படி அக்குவேர் ஆணிவேராக புத்தர் பிரித்து அதை வந்து விவரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆன்மாவை பற்றியும் கடுமையாக எதிர்த்து அவர் வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புத்தர் வந்து எதுவுமே ஆன்மாவை பற்றி சொல்லலை அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். இது வந்து நமக்கு எதில் தெரியுதுன்னா, மகாலி சுட்டால தெரியுது. சம்யுக்த நிகாயா SN 22.6 அண்ட் தீக நிகாயா DN6ல் இருக்கு. இது வந்து மகாலிக்கு, மகாலிங்கிற ஒருத்தருக்கு வந்து புத்தர் ஒரு போதனை கொடுக்குறார். இதில் ஆன்மாவை பற்றி அவர் பேசும் பொழுது ஆன்மாங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக மறுத்து பேசியிருக்கிறார். அதனால தான் ஆன்மா பற்றிய அவருடைய தத்துவம் வந்து அனாத்தா அப்படின்னு சொல்கிறோம். அனாத்தா அந்த பேர்லே இருக்கு, அது வந்து ஆத்மாக்கு எதிரானது. அப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண, நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சாதாரண வாதங்கள். மிக முக்கியமான ஒரு வாதம் புத்தர் வச்சாரு, அதுதான் வந்து இன்னைக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம். அதுதான் ஒரு மரண அடி வாதம், அது பேர். அதாவது இந்த ஆன்மாங்கிற கோட்பாட்டுக்கு ஒரே அடி கொடுக்குற வகையில் ஒரு வாதத்தை வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, அதுதான் நாம ரூப தத்துவம். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்மளுடைய முந்தைய பகுதிகளில் நம்ம அதை விளக்கமாக பார்த்துருக்குறோம். மேலோட்டமாக இதில் நான் சொல்லிடுறேன். நாம ரூப, ஒவ்வொரு மனுஷனும் உடல் மற்றும் மனசு. மனசுங்கிறது நாம, ரூபங்கிறது உடல். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். அப்போ இந்த ஒரு புலனறிவுள்ள மனிதன், புலனறிவுள்ள அப்படின்னா சென்டியன்ட் பீயிங். சென்டியன்ட் பீயிங்னா என்ன? சென்டியன்ட் பீயிங்னா நம்மளுடைய 6 புலன்களும், இப்போ ஒரு தொடு உணர்ச்சி, கண் பார்வை, காது கேட்கறது, வாசம், நாக்கு சுவை, இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வையும் உணரக்கூடிய தன்மையுள்ள ஒரு மனிதன். அந்த மனிதனை, சென்டியன்ட் பீயிங்கை நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக அவனை வந்து அனலைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் விபஜ்ஜ பரிசோதனைன்னு பேர். விபஜ்ஜ அப்படின்னா அனலைசிங் பீஸ் பை பீஸ், அதாவது அக்கு வேறு ஆணி வேறாகன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. புத்தருக்கு வந்து விபஜ்ஜவாதான்னு பேர்.
ஏன்னா அவர் எல்லா ஒரு விஷயத்தையும் அவர் வந்து ரொம்ப டீப்பாக போய் அதை பீஸாக அதை ஆராய்ஞ்சிருவார் தனித்தனியாக. அந்த மாதிரி இந்த நாம ரூபா தத்துவம், ஒரு மனுஷனுடைய உடம்பு மனசு இவ்வளவுதான். இதை வந்து பீஸ் பை பீஸா அனலைஸ் பண்ணும்போது அங்க ஆன்மான்னு எங்க இருக்கு, எது ஆன்மான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு கடுமையா அதுல வந்து கொஸ்டின் பண்றாரு. அப்ப இவர் நாம ரூபன்னு சொல்றது புலனறிவு உள்ள ஒரு உயிரினத்துக்கு பொதுவாக வழங்கப்படுற பெயர் நாம ரூப. ஸோ மைண்டு பிளஸ் பாடி. புத்தருடைய கோட்பாடுபடி புலனறிவுள்ள உயிரினங்கள், அதாவது சென்டியன் பீயிங்ஸ், எதெல்லாம் உணர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருக்கோ, அதாவது இந்த 6 புலன்களை உணரக்கூடிய ஒரு உயிரினங்கள், இது எல்லாமே வந்து உடல் சார்ந்த ஒரு சில கூறுகளாலும் மனம் சார்ந்த ஒரு சில கூறுகளாலும் அமைந்துள்ள தொகுப்பு தான். இதுதான் கந்தான்னு பேர். ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்சகந்தா இருக்கு. பஞ்சகந்தா என்ன அப்படின்னா, ஒன்று ரூபகந்தா. ரூபகந்தாங்கிறது உடல். இந்த உடல் எதனால உருவாகுதுன்னா, நிலம், நீர், காற்று, தீ, வெப்பம், இந்த 4 பௌதீக பொருட்களை கொண்ட ஒரு கூட்டுக்கலவை தான் உடல். அதுதான் வந்து சாலிட். நம்ம உடம்புலே பார்த்தோம்னா ஒரு சாலிட் எலிமெண்ட் இருக்கும், போனு, மசில், அந்த மாதிரி. அப்புறம் லிக்விட் இருக்கும், பிளட்டு போகும். அப்புறம் காற்று இருக்கும், நம்மளோட சுவாசிக்கிறது. அப்புறம் வெப்பம் இருக்கும், டெம்பரேச்சர். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாடி. அதே மாதிரி மைண்டுக்கு வந்து நாமகந்தான்னு பேர். இந்த மைண்டில் 4 பகுதி இருக்கு. ஒன்று வந்து தன்னுணர்வு, கான்ஷியஸ்னஸ். இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதுதான் கான்ஷியஸ்னஸ். இது இருந்தால் தான் சென்டியன்ட் பீயிங். ஒரு சத்தம் கேட்குதுன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிற அந்த உணர்வு, இதுக்கு பேர் தன்னுணர்வு அல்லது கான்ஷியஸ்னஸ். ஆனால் அது மட்டும் முடிஞ்சிடறதில்ல. அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு தொடர்ந்து என்னென்ன வரும்னா, இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த சத்தம் என்ன மாதிரியான சத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, பர்செப்ஷன். அப்புறம் அந்த சத்தம் வந்து நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது ஒன்று ப்ளசண்ட்டாக இருக்கும், இல்லைனா அன்பிளசண்ட்டாக இருக்கும், இல்லை நியூட்ரலாக இருக்கும். அது வேதனா, ஃபீலிங். அப்புறம் அதை ஒட்டி ஒரு மனநிலை உருவாகும். நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அது இன்னும் நிறையா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு ஒரு தூண்டுதல் வரும். பிடிக்கல அப்படின்னா ஐயோ அதை நிறுத்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஒரு அதை எதிர்த்து ஒரு தூண்டுதல் வரும். ஸோ இந்த ஒரு மென்டல் ஃபார்மேஷன் சங்காரா. ஸோ மைண்ட் வந்து இந்த 4 இதில் தான் வேலை செய்யுது. இந்த 4 கந்தா ப்ளஸ் ஒரு பாடி, ரூபகந்தா, எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சகந்தான்னு பேர். இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்லலை, இந்த முந்தைய செஷன்ஸில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த மைண்ட் என்ன அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் தான் அதனுடைய பேஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் அது வந்து உணர்வு. இந்த உணர்வு வந்த உடனே அதை ஒட்டி நமக்கு வந்து 52 சேட்டாசிக்கா வருது. சேட்டாசிக்காங்கிறது இந்த வேதனா, நான் சொன்ன அந்த ஒரு இன்பம் அல்லதோ இல்லை துன்பம் அளிக்கக்கூடியதோ அல்லது நியூட்ரலாக இருக்கக்கூடியதோ ஒரு ஃபீலிங். அப்புறம் அது என்னங்கிறது ஒரு புரிதல். இது 2. இதை ஒட்டி நம்ம மைண்டில் வந்து நிறைய உணர்வுகள் தோன்றும் இல்லையா. அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதை திருப்பி போய் செய்யணும். இது பிடிக்கல, அதை உடனே நிறுத்திடணும். ஐயோ அவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கா, ஒரு பொறாமை உணர்வு, ஒரு போட்டி, வெறுப்பு, கோபம், பயம், இந்த மாதிரி எல்லாமே மென்டல் ஃபார்மேஷன் தான். இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி 50 வகையான உணர்வுகள் நம்ம மைண்டில் தோணலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது, இது எல்லாத்தையுமே வந்து மைண்டு வந்து உணரும், இந்த கான்ஷியஸ்னஸ். இதுதான் வந்து நாம ரூப அப்படின்னு சொல்றது. இந்த நாம அப்படிங்கிறது, ரூபங்கிறது நமக்கு பாடி, அது வந்து நிலம், நீர், காற்று, வெப்பம், அதனால் உருவானது. மைண்டு வந்து கான்ஷியஸ்னஸ் மெயின், அதாவது விஞ்ஞா. அது இல்லாமல் நமக்கு வந்து அதை ஃபீலிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறது, அப்புறம் அதை ஒட்டி ஒரு ரியாக்ஷன், ஒரு தூண்டுதல் நம்ம மனசுக்குள்ளே எழுறது. இதெல்லாம் சேர்ந்தது மைண்டு. இப்படி தான் ஒரு மனுஷன் வேலை செய்கிறான், எந்த ஒரு உயிரினமும் இதை ஒட்டி தான் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் புத்தருடைய தத்துவம். அப்போ இந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது தான் மெயின். இந்த தன்னுணர்வு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு உடல் இருந்ததுன்னா, ரூபகந்தா இருந்துச்சுன்னா அது வரும். இந்த உடல்ங்கிறது எதை வச்சு, திடப்பொருள், திரவப்பொருள், வெப்பம், காற்று, இதனுடைய ஒரு கூட்டுக்கலவை ஒரு உடல். உடல் இறந்த பிறகு இதில் போய் அழிஞ்சிரும், இதில் தான் பிரிஞ்சிரும். நிலத்தோட கலந்துரும், நீரோட கலந்துரும், வெப்பம், காற்று, ஒரு 11 மாலிக்யூல்ஸாக பிரிஞ்சு போயிடும். இந்த 11 மாலிக்யூலும் இந்த இயற்கையோட கலந்துரும். அதுதான் உடல். அந்த உடல் இருந்தால் அதனோடு சேர்ந்து இந்த கான்ஷியஸ்னஸும் வேலை செய்யும், இந்த தன்னுணர்வு சேர்ந்து செயல்படும். அப்போ இந்த தன்னுணர்வு எங்கேருந்து வருது அப்படின்னு ஆன்மாவை கேட்குற மாதிரி இதுக்கு கேட்டோம் அப்படின்னா, இந்த தன்னுணர்வுங்கிறது உடலோடு சேர்ந்து
இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அது மைண்டு. நம்மளே ஃபீல் பண்ண முடியும். நமக்கு வந்து கோவப்படுறதோ, வருத்தப்படுறதோ, அல்லது அதை ஒட்டி ஒரு விருப்பு வர்றதோ, வெறுப்பு வர்றதோ, பயம் வர்றதோ, பொறாமை வர்றதோ, இதெல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது யார் கேட்டாலும் வேணா சொல்ல முடியும். உன்னோட உணர்வு இப்போ எப்படி இருக்குன்னா, அவன் வந்து எனக்கு கோவமா இருக்கு, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த உணர்வு இருக்கும். இது எனக்கு மட்டும்தான் தெரியும், இது எனக்கு மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீல் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு விஷயம் பிடிக்குது, பிடிக்கல, இல்லை நியூட்ரல், இல்லை என் மைண்டில் இந்த மாதிரியான உணர்வுகள் தோன்றுது அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த தன்னுணர்வுங்கிறது உடலோடு சேர்ந்து செயல்படுது. அப்போ எங்கெல்லாம் உடல், அதாவது ரூப அல்லது காயன்னு சொல்லுவாங்க, காயனாலும் உடல். ஸோ எங்கெல்லாம் அந்த உடல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தன்னுணர்வும் தோன்றுறது, கான்ஷியஸ்னஸும் தோன்றுறது. இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் எப்படி விளக்குறாரு இந்த புத்தகத்தில் அப்படின்னா, எங்கெல்லாம் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி ஒரு மின்காந்த சக்தியும் உருவாகும், எலக்ட்ரோ மேக்னெட். எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்தி தான் மோட்டார் இயங்குது, ஒரு ஃபேன் ஓடுது, மின்சாரம் தயாரிக்கிறாங்க, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் ஆகுது. இதெல்லாமே இதை ஒட்டி தான் வருது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சதுன்னா கூடவே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அங்கே உருவாயிடும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு உடல், உயிருள்ள உணர்வுள்ள ஒரு உடல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கான்ஷியஸ்னஸ், அதால் ஃபீல் பண்ண முடியும். இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இந்த கான்ஷியஸ்னஸ் வேலை செய்யுது ஒவ்வொரு மனுஷனுக்கும். இதை தாண்டி ஒரு மனிதனுடைய உடலில் நீங்கள் அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சுன்னா வேற எதுவுமே பார்க்க முடியாது. இங்கே ஆன்மாங்கிறது எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆன்மாவை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. அப்போ இந்த தன்னுணர்வு தோன்றியது தான் ஒரு மனிதன் சென்டியன்ட் பீயிங், அதாவது புலனுணர்வு உள்ள ஒரு உயிரினமாக ஆகிறான். அப்போ தன்னுணர்வு தான் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னு புத்தர் அப்போ சொல்றார். இப்போ இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்டோட, மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்துப்போகுது புத்தரோடது. இவங்களும் சொல்றது என்ன அப்படின்னா, தன்னுணர்வு தான் அனைத்து மனோதத்துவ விஷயங்களுக்கும் மையமா இருக்கு. அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு புலனுணர்வு உள்ள சென்டியன்ட் லிவிங் பீயிங்ஸோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ். கார்ல் யங்கிறவர் ஒரு ரொம்ப ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். அவர் சொல்லும்போது அவர் தான் சொல்றார், அன்டில் யூ மேக் த அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ், அதாவது நமக்கு தன்னுணர்வோட ஒரு முழு புரிதலோட உணர்வோட ஒரு விஷயத்த செய்ய பழகிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் ஏதோ கடவுள் செய்கிறாரு, தலைவிதி அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். அதை நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து கான்ஷியஸாக நம்ம அதை கவனிக்க ஆரம்பிச்சு நம்ம மைண்ட் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா அப்போது நமக்கு அது தெரியும் அது ஏன் நடக்குது என்னன்னு. அது வரைக்கும் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அவன் தலையெழுத்துன்னு நினச்சிட்டு அவன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கும். கான்ஷியஸோடு இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அவன் மைண்டு கோவப்படணும்னா கோவப்படும், சந்தோஷப்படணும்னா சந்தோஷப்படும். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக இருக்க முடியும், துயரமின்றி வாழ முடியும். இதுதான் சைக்காலஜிஸ்ட்டும் சொல்கிறது. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ்கோடைய பரிமாணம் என்னன்னா 3 பரிமாணம் அது எடுக்குது. ஒன்று வந்து புரிதல். நம்மளுடைய கான்ஷியஸ், நம்மளோட உணர்வு பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை, ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறத அதையொட்டியே எல்லா விஷயமும் கொடுக்குது. இது ஒரு பஸ்ஸு போகிற சத்தம், ஹார்ன் அடிக்கிற சத்தம் அப்படின்னு சொல்லுது. அது எவ்வளோ தூரத்துல இருந்து அடிக்குது அதுவும் சொல்லுது. என்ன மாதிரியான வாகனமாக இருக்கிறதுக்கு முடியும். ஸோ இவ்வளவும் அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இமீடியட்டாக நம்ம கான்ஷியஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ அப்போ கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வெறுமனே உணர்வுதல் தாண்டி அது புரிதலும் வருது. இதுதான் கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறது. அதே சமயத்தில் அதே புரிதலில் அதை ஒட்டி அது வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு சுகமான இருக்கா, இல்லை பிடிக்காத மாதிரி இருக்கா, ஒரு வலி உணர்வு கொடுக்குதா, இல்லை சந்தோஷமான உணர்வு கொடுக்குதா, இல்லை எதுவுமே கொடுக்கலையா, நியூட்ரலாக இருக்கா அப்படின்னு அந்த ஃபீலிங்கும் கிடைக்குது. இது வந்து எமோஷன், அந்த இடத்துல எமோஷன் அதில் அட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் அதையொட்டி நமக்கு வந்து ஒரு தூண்டுதல், இது அதை வந்து வெறுத்து தள்ளுறதோ அல்லது அதை போய் மேற்கொண்டு அதை இன்னும் கொண்டு வர்றதோ, அதுக்கான ஒரு மென்டல் ஃபார்மேஷன் நம்ம மைண்டில் ஒரு தூண்டுதல் உருவாக்குது. இது வொலிஷனல். அப்போ கொக்னிஷன், எமோஷன், வொலிஷன் அப்படிங்கிற இந்த 3 பகுதிகளுமே கான்ஷியஸ்னஸில் உள்ள இருக்கு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சைக்காலஜியோட பரிணாமம். இது சைக்காலஜியோட எக்ஸ்பிளனேஷன்.
ஒரு கான்ஷியஸ்னஸ்னா அது இதெல்லாம் இருக்கும். கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், இமோஷனல் ஃபங்க்ஷன் இருக்கும், வொலிஷனல் ஃபங்க்ஷன் இருக்கும். இதே தான் புத்தரும் சொல்றாரு. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது விஞ்ஞா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல அண்டர்ஸ்டாண்டிங் கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறது தான் சன்னா. அதுல அந்த இமோஷனல் ஃபங்க்ஷன் தான் வேதனா, ஃபீலிங்ஸ், பிளசன்ட் அன்பிளசன்ட் ஃபீலிங்ஸ், வேதனா. அதுக்கு அடுத்து அதை ஒட்டி ஒரு ஆக்ஷன் செய்யக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் வருது இல்லை, அது ஒலிஷனல். அந்த ஒலிஷன் தான் சங்காரா, மென்டல் ஃபார்மேஷன். அப்போ புத்தருடைய இந்த தத்துவமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தத்துவமும் அப்படியே ஒத்து போகுது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சைக்காலஜிஸ்டும் கான்ஷியஸ்னஸை இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ தன்னுணர்வு அப்படிங்கிறது புலனுணர்வுள்ள ஒரு உயிரினத்துடைய அனைத்து செயல்பாடுகளும் இந்த தன்னுணர்வு வாயிலாக தான் நடக்குது. இது வந்து ப்ரூவன். அந்த காலத்தில் புத்தர் வந்து இதை விளக்குறார். மக்களுக்கும் அது புரியுது. இப்போ நமக்குமே புரியுது. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி தானே இருக்குது. எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் அந்த சத்தம் ஃபஸ்ட்டு காதில் விழுது, அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியுது, அப்புறம் அதை ஒட்டி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குது, அப்புறம் அதை ஒட்டி நம்ம என்ன செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம், அப்புறம் அதை மறந்துடுறோம், அடுத்த விஷயம் போகுது. இதுதான் ஒரு சைக்கிள். அப்போ இந்த மாதிரி மைண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஆன்மா எப்படி வேலை செய்யுது, அது எங்கே இருக்குது, அது என்ன வேலை செய்யுதுங்கிறதே தெரியாது. அப்போ ஆன்மாவோடைய பயன்தான் என்ன? தன்னுணர்வு பற்றி இந்த விளக்கத்துக்கு பிறகு புத்தர் ஆன்மாவுக்கு இதே மாதிரி என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆன்மா என்ன செய்யுது அப்படின்னா எந்த பயனுமே அவங்களால சொல்ல முடியல. ஆன்மா இருக்கு, நல்லது கெட்டதெல்லாம் அது கணக்கு போட்டு வச்சுக்குது. அதுக்கப்புறம் அது இறந்த பிறகு எங்கேயோ போயிடுது. எப்படி போகுது, எப்படி வருது, யார் கண்ணுக்கும் தெரியாது. அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஷேப்ல இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும்னு தெரியாது. அதை ஃபீல் பண்ண முடியுமானோ ஆளாளுக்கு ஒன்று ஒன்று. அது இறந்த பிறகு என்னவா மாறுது அப்படின்னா அதுக்கும் 8 வகையான விளக்கங்கள். இந்த மாதிரி ஒரு வேகா தெளிவற்று ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கற்பனையில சொல்ற ஒரு ஆன்மா, எந்த ஒரு பயனுமே இல்லாத ஆன்மா ஒரு அபத்தமான கோட்பாடு தானே, அப்சர்ட் அப்படின்னு ஆன்மா கோட்பாட்டை அவர் வந்து முழுக்க முழுக்க அதை நிராகரிச்சிடுறார். இப்போ சயின்ஸ் எப்படி கான்ஷியஸ்னஸை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, நார்மல் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் ஒரு டிஃபைன்ட் ஆஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் வேக்ஃபுல் அரோசல் ஸ்டேட். அரோசல் ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன் டு ரெஸ்பாண்ட் டு செல்ஃப் ஆர் தி என்வாயன்மெண்டல் ஈவெண்ட்ஸ். ஸோ நமக்கு உள்ள நடக்கிற ஒரு சம்பவமும் நமக்கு வெளியில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் கான்ஷியஸ்னஸ். இதுதான் மைண்டு. இந்த மைண்டு தான் புத்தர் வந்து அவ்வளோ அழகாக விளக்குறார். இது வந்து இப்போது சயின்ஸ் வந்து கான்ஷியஸ்னஸை ப்ரூவ் பண்ணுது. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது பிரெயினில் உருவாகுது. அதில் எந்தெந்த சென்டரில் எப்படி எப்படி அந்த நியூரல் பாத்வே இருக்குங்கிறத நியூரோ சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் நடந்த ஒரு ரிசர்ச் 2022 ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. அதில் வந்து ஒரு இப்போ இது வந்து ஒரு காதால் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஆடிட்டரி டெம்பரல் லோபில் நமக்கு அதுக்கான மையம் வந்து பிரெயினில் ஒரு இடத்துல இருக்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே அது அப்படியே நம்மளுடைய பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகுது அந்த தகவலை. அதுக்கப்புறம் பிரெயின்லேருந்து மறுபடியும் திருப்பி அதை ஒட்டி ஒரு ப்ராசஸிங் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பேக்வேர்டு சர்க்கியூட் நடக்கும்பொழுது தான் அங்கே வந்து கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உருவாகுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வுங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் ஆன்மா, சோல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை அறிவியல் பூர்வமாக. அப்போ புத்தர் கூறிய அந்த மைண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் கூறப்பட்ட ஆன்மாங்கிறது இன்ன வரைக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. அதனால அறிவியல் ஆதாரத்தை வச்சு பார்த்தாலுமே தன்னுணர்வை, அதாவது கான்ஷியஸ்னஸை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும். ஆனால் ஆன்மாக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே ஆன்மாவை நம்புவது தம்மம் ஆகாது. அது உண்மைக்கும் அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு அதம்மம் அப்படிங்கிற பகுதியில் ஆன்மா மீது நம்பிக்கை கொள்வது அதம்மம் அப்படின்னு இந்த செஷன் முடியுது. இத்துடன் நம்ம இந்த வார தம்ம உரையை நிறைவு செஞ்சுக்கிறோம். அடுத்த வாரம் யாகத்தில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல, அதுதான் அடுத்த வார டாபிக். அது 5வது டாபிக். யாகத்தில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்துலயும் இன்னும் யாகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மழை வேணும்னா யாகம், கல்யாணம் நடக்கணும்னா யாகம், வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா யாகம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யாகம் நடக்கிற ஒரு
சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ புத்தருடைய போதனைகள் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறத நம்ம புத்தரும் அவர் தம்மம் நூல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். இது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம அமல்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கவும் முடியும். பகுத்தறிவோடு நம்ம நடந்துக்க முடியும். பகுத்தறிவோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும். அது சுதந்திரம் இருக்கும். யாருமே நம்மளை ஏற்றலைன்னா, நமக்கு மேலே ஏமாத்தலை அப்படின்னா நமக்கு மேலே ஒருத்தன் உட்கார முடியாது. நம்ம தலை மேலே ஒருத்தன் போய் உட்காந்துக்கிட்டு நம்மளோடதை சுரண்டி தின்ன முடியாது. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அப்போ இங்கே சமத்துவம் இருக்கும். இதுக்காக தான் நம்ம பௌத்தத்தை முன்னெடுக்கிறோம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் உடைய நூலுடைய நோக்கமும் அதுதான். சமூகத்தில் பௌத்தத்தை நிலைநிறுத்தி பகுத்தறிவை உருவாக்கி, பகுத்தறிவை உருவாக்குவதன் மூலம் கருணையை உருவாக்கி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் உள்ள ஒரு இந்தியாவை படைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அதுக்காக தான் புத்தரும் அவர் தம்மத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. இந்த தம்ம வாழ்வியலை தான் நம்மளும் முன்னெடுத்திருக்கிறோம். நேற்று சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடினோம். இந்த உண்மையான சுதந்திரம்ங்கிறது சிந்தனை சுதந்திரம் தான். அந்த சிந்தனையை போய் அடகு வச்சுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தன் சொல்கிறான், ஏதோ தலையெழுத்து எப்படியோ நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரிலன்னு இருந்தால் அது சுதந்திரமான வாழ்க்கையே கிடையாது மனுஷனுக்கு. உண்மையான சுதந்திரம் தம்மத்தை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சிந்தனை சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லி இந்த தம்ம உரையை நிறைவு செய்கிறேன். காணொளியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் பீம், நமோ புத்தாய.